என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மண்ணுக்கு இந்த வரலாற்றை சமர்ப்பிக்கின்றேன். நாம் என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும், இந்த உலகை ஆள அதிகாரம் கிடைத்தாலும், நாம் இந்த மண்ணுக்கு சொந்தமாகும் வரை மட்டும்தான். கடவுள் மனிதனின் சிந்தனைகளை அறிந்து கொண்டுதான் மனிதனுக்கு தாகத்தையும் பசியையும் கொடுத்துள்ளார். இந்த இரண்டையும் நமக்கு கொடுக்காதிருந்தால் நாம் நம் கடவுளையே பொம்மையாக மாற்றியிருப்போம். நமக்கு தாகத்தை கொடுத்த கடவுள் அதை தணிக்க தண்ணீரை எப்படி படைத்தார் என்பதையே இக்காணொளியில் காண்போம். போன வீடியோவில் தேவன் வானத்தையும் பூமியையும் இருளையும் வெளிச்சத்தையும் மட்டும்தான் படைத்தார் என்றும், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் பார்த்தோம். ஜலத்தை தேவன் படைக்கவில்லை என்பதை நம்மால் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த ஜலம்தான் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த 2024 வருஷம் வரை உயிரை காக்க பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜலத்தை கடவுள் நமக்கு எப்படி கொடுத்துள்ளார் என்பதை பார்க்கலாம். கடவுள் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னவுடன் அது அப்படியே செயல்படுகிறது. கடவுள் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கி, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர் சூட்டுகிறார். பின்பு வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆகிறது. வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயர் சூட்டுகிறார். அப்படியே 2ஆம் நாள் முடிகிறது. கடவுளின் படைப்பை நாம் நமக்கு தோன்றுகிற எண்ண ஓட்டத்தில் நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தைகளை நாம் நிதானித்து கவனித்தால் பல ஆச்சரியங்கள் நமக்கு புலப்படும். ஆகாய விரிவுக்கு மேலே, ஆகாய விரிவுக்கு கீழே என்று சொன்னதும் நாம் அனைவரும் சிந்திப்பது கடல் நீரையும் மேகத்தையும் தான் சிந்திப்போம். ஆனால் நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் ஆகாய விரிவுக்கு மேலே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆகாய விரிவு என்பது வானம். அப்படியென்றால் வானத்திற்கு மேலேதான் இன்னொரு ஜலம் இருக்கிறதா? கடவுளின் சத்திய வார்த்தைகளை நாம் இன்னும் கவனித்தால் பல ஆச்சரியமான விடயங்களை நாம் காண முடிகிறது. இதற்கு முன்பு பதிவு செய்த வீடியோவில் தண்ணீர் படைக்கப்படவில்லை என்பதையும், இந்த காணொளியில் வானத்திற்கு மேலே இன்னொரு ஜலம் இருப்பதையும் நாம் நிதானிக்க முடிகிறது. அடுத்த காணொளியில் இன்னும் பல ஆச்சரியமான விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.